சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ பார்க்க போறோம். சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, உலக வங்கியின் நிதி உதவியினை பெறும் ரைட்ஸ் திட்டத்தின் பயனாளிகள் யார்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ திருநர்கள், ஆப்ஷன் பி பழங்குடி மக்கள், ஆப்ஷன் சி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர், ஆப்ஷன் டி மாற்றுத்திறனாளிகள். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். உலக வங்கியின் நிதி உதவியினை பெறும் ரைட்ஸ் திட்டத்தின் பயனாளிகள் யார்? கேள்விக்கான சரியான பதில் மாற்றுத்திறனாளிகள். அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். கண்ணீர் புகை குண்டுகளை ஏவுவதற்கு ஆளில்லா விமானங்களை பயன்படுத்திய இந்தியாவின் முதல் காவல் படை பிரிவு எது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தரலாம். ஆப்ஷன் ஏ ஜம்மு காவல்துறை, ஆப்ஷன் பி லடாக் காவல்துறை, ஆப்ஷன் சி டெல்லி காவல்துறை, ஆப்ஷன் டி ஹரியானா காவல்துறை. கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். கண்ணீர் புகை குண்டுகளை ஏவுவதற்கு ஆளில்லா விமானங்களை பயன்படுத்திய இந்தியாவின் முதல் காவல் படை பிரிவு எது? கேள்விக்கான சரியான பதில் ஹரியானா காவல்துறை. அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். தன் பாலின திருமணத்தினை சட்டபூர்வமாக்கிய முதல் மரபுவழி கிறிஸ்துவ நாடு எது? தன் பாலின திருமணத்தினை சட்டபூர்வமாக்கிய முதல் மரபுவழி கிறிஸ்துவ நாடு எது? ஆப்ஷன் ஏ கிரீஸ், ஆப்ஷன் பி ருமானியா, ஆப்ஷன் சி ஆர்மீனியா, ஆப்ஷன் டி பல்கேரியா. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். தன் பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கிய முதல் மரபுவழி கிறிஸ்துவ நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் கிரீஸ். அடுத்ததா இன்னைக்கான 4வது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். பின் வருவனவற்றில் வெய்மர் முக்கோணம் என்ற கூட்டமைப்பில் ஓர் அங்கம் வகிக்காத நாடு எது? பின் வருவனவற்றில் வெய்மர் முக்கோணம் என்ற கூட்டமைப்பில் ஓர் அங்கம் வகிக்காத நாடு எது? ஆப்ஷன் ஏ ஜெர்மனி, ஆப்ஷன் பி இங்கிலாந்து, ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி போலாந்து. பின் வருவனவற்றில் வெய்மர் முக்கோணம் என்ற கூட்டமைப்பில் ஓர் அங்கம் வகிக்காத நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் இங்கிலாந்து. அடுத்ததா இன்னைக்கான 5வது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். குப்தேஸ்வர் காடு எங்கு அமைந்துள்ளது? குப்தேஸ்வர் காடு எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஒடிசா, ஆப்ஷன் பி சத்தீஸ்கர், ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட். குப்தேஸ்வர் காடு எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஒடிசா. அடுத்ததா இன்னைக்கான 6வது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். ஹோரி ஹப்பா எனப்படும் காளை பந்தயம் எங்கு நடத்தப்படுகிறது? ஹோரி ஹப்பா எனப்படும் காளை பந்தயம் எங்கு நடத்தப்படுகிறது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட், ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி சத்தீஸ்கர், ஆப்ஷன் டி கேரளா. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். கேள்விக்கான பதில் என்னன்றதையும் பார்க்கலாம். ஹோரி ஹப்பா எனப்படும் காளை பந்தயம் எங்கு நடத்தப்படுகிறது? கேள்விக்கான சரியான பதில் கர்நாடகா. அடுத்ததா இன்னைக்கான 7வது கேள்வி என்னன்றத பார்க்கலாம்.
தமிழ் புதல்வன் திட்டத்தின் பயனாளிகள் யார்? தமிழ் புதல்வன் திட்டத்தின் பயனாளிகள் யார்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: 6 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்கள். ஆப்ஷன் பி 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள். ஆப்ஷன் சி 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள். ஆப்ஷன் டி 1 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்கள். கேள்வியை இன்னொரு முறை பார்க்கலாம். தமிழ் புதல்வன் திட்டத்தின் பயனாளிகள் யார்? இந்த கேள்விக்கான சரியான பதில் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள். இன்னைக்கான அடுத்த கேள்வி என்னன்றத பார்க்கலாம். இன்னைக்கான 8வது கேள்வி. எந்த மாநிலத்தின் சுரங்கத்துறையானது 840 மில்லியன் டன்களுக்கும் மேலான இரும்பு தாதுக்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட், ஆப்ஷன் சி ராஜஸ்தான், ஆப்ஷன் டி சத்தீஸ்கர். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். எந்த மாநிலத்தின் சுரங்கத்துறையானது 840 மில்லியன் டன்களுக்கும் மேலான இரும்பு தாதுக்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளது? சரியான பதில் ராஜஸ்தான். அடுத்ததா இன்னைக்கான 9வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். பிர் லச்சித் கோர்புகான் என்பது எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற போர் வீரர் ஆவார்? பிர் லச்சித் போர்குபான் என்பது எந்த நாட்டின் புகழ்பெற்ற போர் வீரர் ஆவார்? ஆப்ஷன் ஏ நாகாலாந்து, ஆப்ஷன் பி அசாம், ஆப்ஷன் சி சிக்கிம், ஆப்ஷன் டி மணிப்பூர். பிர் லச்சித் போர்புகான் எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற போர் வீரர் ஆவார்? கேள்விக்கான சரியான பதில் அசாம். அடுத்ததா இன்னைக்கான 10வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். ரோடமைன் பி என்பது எதனுடன் தொடர்புடையது? ரோடமைன் பி என்பது பின்வரும் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ மருந்து எதிர்ப்பு, ஆப்ஷன் பி அமினோ அமிலங்கள், ஆப்ஷன் சி மரபணு சிகிச்சை, ஆப்ஷன் டி நிறமேற்றி காரணி. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். ரோடமைன் பி எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில் நிறமேற்றி காரணி. அடுத்ததா இன்னைக்கான 11வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். ஆஸ்பைஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆஸ்பைஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கடல் கொள்ளை, ஆப்ஷன் பி ஆர்க்டிக் ஆய்வு பயணம், ஆப்ஷன் சி கிரகங்களுக்கு இடையே ஆன ஆய்வு திட்டம், ஆப்ஷன் டி அண்டார்டிகா ஆய்வு பயணம். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். ஆஸ்பைஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில் கடல் கொள்ளை. அடுத்ததா இன்னைக்கான 12வது கேள்வி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி. வாரத்திற்கு ஒரு முறை புத்தகப்பை இல்லாத தினத்தை அறிவித்துள்ள மாநிலம் எது? வாரத்திற்கு ஒரு முறை புத்தகப்பை இல்லாத தினத்தை அறிவித்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் டி கர்நாடகா. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை புத்தகப்பை இல்லாத தினத்தை அறிவித்துள்ள மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில்
மத்திய பிரதேசம்.